நிச்சயத்தான் ஐயனார் துணையில நல்லபடியா முடிஞ்சிருது. அன்பு உறவுகளே, போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. இப்ப நம்ம ஆளு ஆட்டம், பாட்டம், கும்மாளமா போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க அழுதுகிட்டே இருக்கு கார்த்திகா. அவங்க அம்மா பாக்குது. "ஏன்டி அழுகுற? போ உன்னால தான் என் வாழ்க்கையே போச்சு. பாரு மாமா எவ்ளோ ஜாலியா இருக்காருன்னு." "ஐயோ! தெரியாம போச்சுடி. அந்த வீட்லயே நல்லவன். அவன உனக்கு கட்டி குடுத்துருக்கலாம்." அப்படின்னு முட்டிக்கிறாங்க. சரி உடு. என்ன பண்றது? என் விதி. விடுடி. இப்ப என்ன நிச்சயம் தானே நடந்திருக்கு. அம்மா பாதி கல்யாணமா பாதி பொண்டாட்டி. ஏண்டி அதை வந்து தாலி கட்டையில கூட்டிட்டு வந்தாங்க சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் நடக்கையில, அதாவது சந்தாவுக்கும் நடக்கையில. நீ என்னடி நீ இந்த அம்மா இருக்கேன் அம்மா நீ எதுவும் கெடுத்துலாம் கல்யாணம் பண்ணாத விடு, அதாவது விதி விட்டபடி நடக்கட்டும் அப்படின்னு இந்த பிள்ளை நல்லா தாங்க பேசுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க ஆளுங்க பூரா ரவுடிங்க மூயின்னு வராங்க. என்னன்னு பாக்குறாங்க, அந்த மாமங்காரன் அடிச்சு போடுறாங்க. இவங்க கை கால்லாம் கட்டு போட்டு போலீஸோட வர்றாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா இவன் தான் கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வேகமா போயிட்டு அந்த ஒரு போலீஸ் அவன் நல்லா இது கையூட்டு பண்ணிருப்பான் உங்களுக்கு பிடிக்கிறாங்க. ஏய் ஏன் மைனாண்டா பிடிக்கிற அப்படின்னு நடராசனை ஒரு தள்ளி விடுறாங்க. சோழன் பல்லவன் பாண்டி எல்லாருமே ஏய் விடுங்கடா அப்படின்னு. ஏய் போலீஸ் மேல கை வைப்பியா, பிடிங்கடா அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல. சார் எதுக்கு சார்? என்ன எதுக்குன்னா என்ன நினைச்சிட்டீங்க, எங்க ஊரால நீங்க அடிச்சிருக்கீங்க. அவங்க பாரு கை காலெல்லாம் பார்த்தா மாமங்காரன்னு லைட்டா அப்படியே நெத்தியில கையை கட்ட போட்டிருக்கான். பாரு இவன் மேலே நீ கட்டு போட வச்சிருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றோம், உள்ளர போடுறோம் அப்படிங்கல. அப்படிலாம் இல்லைன்னு அனிஸ் வந்து வேகமா கெஞ்சிக்கிட்டே வர்றாரு. பையா எங்க பையா விடுங்க அப்படின்ட்டு. ஏய் வாய மூடு, 8 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்னது 8 வருஷமா? ஒரு அடி அடிச்சதுக்கு 8 வருஷமா? எங்க வீட்டு பிள்ளைய கர்ப்பமாக்கிட்டு என்னென்ன பண்ணியிருக்கிறான் அதையும் சொல்லுவேண்டா. ஏய் அதான் தாலி கட்ட போறமேன்னு சொன்னமேடா. உடனே பார்த்தா இங்க கார்த்தி அம்மாவும் நடேசனும் என்னது ஓன் வீட்டு பிள்ளைய கர்ப்பமாக்கியிருக்கானா? ஆமா, அதுக்காக தான் அந்த கேஸே, பிள்ளைய கெடுத்துட்டான்னு. டேய் வாய கழுவுங்கடா, யாரை பார்த்தாலும் பலான்னு ஒரு அறை, அதாவது போலீஸை ஒதுக்கி விட்டு வந்து நடேசன் அடிக்கிறாரு. ஏன் புள்ள ஓம் பிள்ளைய கர்ப்பமாக்கனா, என் பிள்ளையோட நிழல் பட்டிருக்குமாடா அப்படின்னு சொல்ல. பொய் சொல்லாத, அவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க அப்படிங்கல. நான் வேட்டியை போட்டு தாண்ட வேண்டாம், தாண்டட்டுமா அப்படின்னு வேட்டியை போட்டு தாண்டுறாரு, அவுத்துறாரு. டவுசர் 100,000 கோடு போட்டு டவுசர் போட்டிருக்காங்க. போலீஸை தள்ளி விட்டுட்டு போலீஸ் அப்படி என்ன சார் அப்படிங்கிறாங்க. அட சும்மா இருங்க, என் பிள்ளை அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு அவங்க மாமனுக்கு புரிஞ்சிருது. அப்போ இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்ட்டு. என்ன அனீஸ் நடந்திருக்கு? என்ன சந்தா உண்மையை சொல்லு, இவர் இந்த அளவுக்கு பண்றாருன்னா அப்போ நீ கர்ப்பமா இல்லையா? ஓ இப்பதான் புரியுது, கல்யாணம் நடக்கிறக்காண்டி பொய் சொன்னியா அப்படிங்கிற. இங்க சோழனும் நிலாவும் ஐயோ அங்கிள் ஏன் அங்கிள் இப்படிலாமா சொல்லுவீங்க? ஏன் என்ன என் புள்ள நல்ல வேண்டாம். ஐயோ கல்யாணத்துக்கா அப்படி பொய் சொன்னோம். ஓ பொய் சொன்னீங்களா கல்யாணத்துக்காண்டி அப்படிங்கிற. எல்லாரும் காதுலயும் விழுகுது. டேய் பொய்யே சொன்னாலும் சரி மெய்யே சொன்னாலும் சரி, இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சாலும் சரி, ஏன் புள்ள தட்டு கட்டவேன்னு தெரிஞ்ச ஒன்றும் தாலி கட்டணும் அவசியம் இல்லடா. அப்படி ஒன்றும் இவ ஒன்றும் பெரிய இவங்க இல்ல. ஐயோ மாமா அப்பா கொஞ்சம் கூடி வர நேரத்துல குடுமி நட்ட வேண்ட மாதிரி இப்படி பண்றீங்க. டே முடியாதுடா, விடுங்கடா வைங்கடா அப்படின்ட்டு. இங்க பார்த்தா என் புள்ள உன்னை தொட்டானா? நான் சொல்றேன் சொல்லு. இல்ல அங்கிள், அவர் என்னை தொடல, நான் கல்யாணத்துக்காக சும்மா தான் சொன்னேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி பார்த்தீங்கன்னா என்னது அப்போ நீ கர்ப்பம் இல்லையா? அம்மா பாத்தியாம்மா எப்படி நாடகம் ஆடிருக்காளுக. டேய் இவளை இழுத்துட்டு வாங்கடா, கட்டிட்டு போவோம் அப்படிங்கல. அனீஸ் அவங்க அப்பாவும் அக்கா அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. டேய் எவ்வளோ பெரிய நாடகம் ஆடிருக்கா. இல்லை நிச்சயம்லாம் முடிஞ்சிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. நிச்சயம் ஆனா என்ன, அதனால என்ன, கல்யாணமே ஆகி அங்க போய் குடும்பமே நடத்தியிருந்தாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா சந்தா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். சந்தா தான் என் உயிர், அவளுக்காக எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிருவேன் அப்படி இப்படிங்கிற. இங்க போலீஸ் வந்துட்டு சார் இதெல்லாம் பேசாதீங்கோ அப்படின்ட்டு எல்லாரையும் தடுக்க. இப்ப என்ன பண்றீங்க, அவங்களுக்கு நீங்க தாலி கட்டணுமா அப்படின்னா. ஆமா என் அக்கா பொண்ணு என் முறை பொண்ணு காலத்துல நான் தான் தாலி கட்டுவேன், அப்படி கட்டலைன்னா இவங்க 5 பேரும் இழுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நடங்கயா அப்படின்னு கொத்த 5 பேரையும் பிடிக்க. ஐயோ இல்ல விடுங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. அப்ப சந்தா வந்துட்டு ஐயோ விடுங்களேன் பாவம், அவங்க பாவம்னா உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன், என் தாலியை வாங்கிக்கோ அப்படின்னு கேட்க. நடேசன் பாக்குறாரு. பரவாயில்ல டேய் இந்த பொண்ணு தேவையில்லடா, இவங்க இம்போடு பேசுறாங்க, இப்ப கற்பம் இல்லைங்கிற வேற தெரிஞ்சிச்சுடா. சேரா உன்னை இழக்க நான் விரும்ப முடியாதுடா, உன்ன மாதிரி ஒரு பையன் இந்த உலகத்துல கிடைக்க மாட்டான் சேரா, ப்ளீஸ் சேரா டேய் நீங்க சொல்லுங்கடா, காதலு கத்திரிக்கான்னு எதுவும் சொல்லிடாதீங்கடா அப்படிங்கல. அப்படியே பாக்குறாங்க. ஆமாம்மாம்மா நீ உன் மனசுல இருக்க பார்த்து பண்ணிக்கோ, காதல நீ தூக்கி எறிஞ்ச ஆள் தானே ஏற்கனவே, என்ன இப்ப இது மட்டும் என்ன உன் உசுறு முக்கியம்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்படி பாக்குதுங்க. சொல்றது அவங்க பாக்குறது இவங்களுக்கு புரியுது. இங்க பாருடா, உனக்கு என் தங்கச்சி முக
தக தகன்னு நிக்கிறா. நீ அவள கட்டிக்கடா. இவ வேணான்டா. சொல்றத கேளு அங்கிள் அப்படின்னு வேகமா வந்து விழுகுது. ஏய்ன்னு கொத்தா பிடிக்கிறாய்ங்க. பாத்தியாடா? நான் இவள வேணான்னு சொன்னது கெட்டவன்னு சொல்லல. நிக்கிறாய்ங்க பாரு. இவங்கலாம் வேணான்டா அப்படிங்கல. முடியாது. நான் கட்டியே தீருவோம். சோழன்னு எல்லாருமே துள்றாய்ங்க. போலீஸ் என்ன பண்றாங்க? சரிங்க சார். இவங்கள கைது பண்ணி கூட்டி போறோம். கூட்டி போங்க. அப்படிங்கல தர தரன்னு இழுக்குறாங்க. நடை செஞ்சுட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா இப்ப என்ன பண்ணுங்கிற? இந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும். அவ்வளவுதானே? ஆமா அப்படிங்கிறாங்க. தாலி அங்க போய் படக்குன்னு எடுக்குறாங்க. வச்சிருக்கிறாங்க. நிச்சயம் பண்றதுக்கே வச்சிருக்காங்க. ஏற்கனவே வச்சிருந்த தாலி. இந்தா புடி நீயே கட்டிக்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்க? क्या बोलता है அப்படிங்கிறாங்க. உஸ்க கல்லா மே தாலி பனோ பனோ அப்படிங்கிறாங்க. ஓகே தேங்க் யூ அச்சா டீக்கே அப்படின்ட்டு போய் தாலி கட்ட போயில இங்க வந்துட்டு சேர இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சந்தா அப்படின்னு அழுக. சந்தா வந்துட்டு சேரா அப்படிங்கிறாங்க. செய்யா செய்யா செய் அப்படின்னு அந்த பாட்டுல ஆன்னு இழுப்பாங்க பாத்தீங்களா அரசர்களை. இங்கிட்டும் அங்கிட்டும் அந்த மாதிரி இழுக்க இழுக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியல. கார்த்தி அம்மா என்ன பண்ணுது? கட்டிக்கங்க. எங்களுக்குன்னு இவ வேணாம். நீ கட்டிக்கயா நீ கட்டிக்கோ அப்படின்றாங்க. சந்தா அழுகுது. மாமா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு. இல்லப்பா உங்க வீட்டாளுக்கு பூரா கெஞ்சுறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மாவும் காலில் விழுகுறாங்க. இந்த விழுந்துட்டாங்கல்ல. சோழன் சொல்றாருங்க. ஏற்கனவே எங்க அண்ணன் அதுலதான் தங்கமா ரசிச்ச காதலிச்ச ஒரு பொண்ணை கைவிட்டாரு. இப்போ அதே மாதிரி அதே கண்டிஷன்ல நாடு விட்டு மாநிலம் வந்தாலும் அந்த மனசை மாத்துறதுல குறியா இருக்காங்க பெத்தவங்க. காலில் விழுந்து அழுகுறாங்க. என் புள்ள வாழ்க்கையை விட்டுருப்பா. தங்கமா வச்சுப்பாப்பா. என் மச்சனை பாத்தியா எவ்வளோ நல்ல பணக்காரன். தயவு செஞ்சு விட்டுருங்களேன். அங்கேயும் இங்கேயும் நாங்கள் ஏப்பா லோல் போடணும். வர்றதுக்கே 3 நாள் ஆகுது. உங்க வீட்லயே உங்க பக்கத்துல யாராவது இருந்தா அவளை கட்டிக்கோங்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியே கார்த்திகாவுக்கு குளு குளு குளுன்னு இருக்கு. அவங்க ஆத்தாவுக்கும் அதே தான் கவனிக்குதுங்க. அது எல்லாம் கார்த்திகாவை. பாத்தியா அவ ஆசை நிறைவேற போகுதுன்னு. உடனே நிலா பாக்குறாங்க. ஏன் யாரா இருந்தாலும் அப்படி ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். இருந்துட்டு போட்டுமே. அந்த பிள்ளையாவா அந்த கல்யாணத்தை தடுத்துச்சு. அது என்னமோ கரெக்ட் தான். இப்பவும் அந்த பிள்ளைய நீங்க இப்ப திட்டாதீங்க. ஏன் நீ எதுக்கு அண்ணி? உங்க அண்ணன் இனிமே பிரம்மச்சாரி தான். தெரியுமா தெரியாதா? அண்ணி என்ன நீ சொல்றீங்க? ஆமா. எந்த ஒரு பொண்ணு இதுவரைக்கும் எந்த பொண்ணுமே வரல. வந்த ஒரு பொண்ணையும் விரட்டி விட்டீங்க கார்த்திகாவை. இப்போ அதை விட இங்க தேடி வந்தது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் இந்த பொண்ணு தான் இல்லாம போயிடுச்சு. இந்த கதை எப்படி ஊருக்குள்ள கசையும்? இவன் ராசி இல்லாதவன். பொண்ணுக்கு இவனுக்கு ராசி இல்ல. எல்லா பொண்ணுங்களுக்கு இவனை பிடிக்கல. இவன் அம்மாஞ்சி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? யார் சொல்றா? எவன் சொல்றான்? பார்த்துப்படுவோம். அடங்குங்கடா அடங்குங்க. என்ன நீ அப்புறம் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பொண்ணும் கிடைக்காது. அப்படியே அண்ணனுக்கு கிடைக்கும். நான் இல்லைங்கள. ஆனா விதி அது நடக்காது. ஏன்னா அண்ணனோட உசுறு உடம்பு லிவரு கிட்னி இதயம் மூளை எல்லாமே ஒரு இடத்துல அடகு வச்சிருக்காரு. அது அங்க இருக்கல வேற ஆளுக்கு சொந்தமா போகாது. எனது அடகு வச்சிருக்க யார சொல்ற? அங்க பார் அப்படிங்கல. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கார்த்தியாவுகளை பார்த்த மாதிரியே நிக்குது. வானத்தை தோண்டி அப்படி பார்த்துக்கிட்டு. பாத்தியா அந்த ஜீவன் தவிக்குதுடா. அந்த உசுறு சின்ன பிள்ளையில இருந்து உங்க அண்ணனை நம்ம அண்ணனை துடிச்சு லவ் பண்ணிருக்காடா. ஏன் நான் உன் அண்ணனை லவ் பண்றேன். இப்ப கொஞ்ச நாளா சோழனை என் சோழனை இப்ப யாராவது பறிச்சாங்கன்னா பார்த்தாங்களே என்னால தாங்க முடியாது. வெறி வந்துடும். அப்படி இருக்கேல்ல நான் அந்த பிள்ளை எப்படா விடு. ஆண்டவனுக்கு ஒரு விதி தெரியும், விளக்கு தெரியும், கணக்கு தெரியும். அதான் அப்படி நடந்திருக்கு. அண்ணே நீங்க உண்மையிலே கார்த்தியாவை லவ் பண்ணீங்க தானே? அப்படி சந்தாவை பார்க்க அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு வச்சு இன்னும் என்ன பாக்குற? ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ விரும்பின உயிர் உனக்கே ஆண்டவன் கொடுத்து வச்சிருக்கேன். இதை விட என்ன வேணும் அப்படின்னு ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க கார்த்திகா அம்மா நிலாவை. என் சாமிடி நீ என் சாமி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவும் வந்து நிலாவை கட்டிக்கிறாங்க. நீங்க ஏமா என்ன சாமிங்கிறீங்க? அந்த வீட்டுக்கு உங்க பொண்ணுக்கு வர்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அண்ணாவை கார்த்திகாவை தவிர வேற யாரும் நல்லா பாத்துக்க முடியாது. சந்தா பாத்துக்கும் தான். இருந்தாலும் பக்கத்திலே நீங்க இருக்கீங்க. எங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க வந்து நிப்பீங்க. ஆனா இவங்க நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்க. கல்யாணம்ங்கிறது எல்லாம் ஒத்து போகணும். அண்ணே என்ன சொல்றீங்க? சரிப்பா நீ சொல்றதே சரி. ஊருக்கே போய் நான் கார்த்திகா கழுத்துல தாலி கட்டுறேன். அப்பா நல்லபடியா முடிஞ்சிச்சு. போதுமா? இனிமே கார்த்தியாவை திட்டுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படிங்கல. பாண்டி பல்லவன் சோழன் எல்லாருமே நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. ஆமா நீலா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு கீழே வியந்து போய் அசந்து நிக்கிறாரு சோழன். ஹலோ சோழா என்ன? சோழன் அப்படிங்கல கையை ஆட்டுறாங்க மூஞ்சிக்கு பக்கத்துல இருந்து. என்ன சொன்ன? என்னாச்சு? இல்ல என்ன சொல்றேன்னு தெரியல. ஆனாலும் ஒண்ணு நான் பாராட்டணும். ஐயா அப்படின்னு தூக்கிறாரு தலைக்கு மேல. ஐயோ விடுங்க. என்ன நீ எப்பேற்பட்ட விஷயத்த சிம்பிளா முடிச்சுட்ட நீலா. இல்ல வீடுன்னு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கிட்ட சந்தா காலத்துல அவர் தாலி கட்டிடுறாங்க. நாங்க கிளம்புறோம் அப்படிங்கல. அனிஸ் வந்து பையா சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நாங்க வெளியிலே போய் சாப்பிட்டுக்கிறோம். இல்ல சாப்பிடு. அங்க இருக்கிற ஒரு சப்பாத்தியை திங்கிறதுக்கு நாங்க கடையில போய் தமிழ்நாட்டு கடை இருந்தா தின்னுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் கிளம்புறாங்க. போகும்போது அப்படி திரும்புறாரு சேரன்.
சந்தா அப்படியே பாக்குது. பாத்துட்டு அப்படியே கார்த்திகா பார்த்தோன்னே, திரும்ப போகுது. டக்குன்னு கார்த்திகா கையெடுத்து கும்பிட்டு, மன்னிச்சுக்கோங்கங்கிற மாரி, நன்றிங்கிற மாரி பாக்க, இந்த பிள்ளையும் ஓகே. எங்க இருந்தாலும் நல்லா இருங்கன்னு வாழ்த்து சொல்லிட்டு, சந்தா அந்த பக்கட்டு திரும்புது, சேரன் இந்த பக்கட்டு திரும்புறாரு. இவங்கோட்டு வையை எக்ஸ்பிரஸ் இங்கிட்டு போகுது. என்ன மாரி எக்ஸ்பிரஸ்ங்க. இங்கிட்டு அவங்க அங்கிட்டு போறாங்க. இப்ப ஹேப்பியா, ஆஹா! ஆஹா! அடி என்னம்மா ஜொலிக்குது கார்த்திகா மூஞ்சியில. அப்படியே எல்லாரும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்ன்னு எல்லாம் கை குடுக்க, அப்படியே நிலா எல்லாரையும் பாக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுலே பெரும்பாடா போச்சுன்னு சொன்னீங்களே! இப்ப என்ன? சரி, சரி மனுஷன் சொல்றது முன்ன பின்ன அப்படித்தான் இருக்கும். ஆள விடுங்கப்பா. அச்சோ! அச்சோ! கொசுவா இருக்கு. கொசு வரட்டுங்க. இங்க உங்களுக்கு கொசு அப்படின்னு நிலா மிரட்டுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.